சிஸ்டர் பிஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ம். இன்னைக்கு வந்து அவ்யக்த முரளி 6/12/1969 முரளியுடைய கடைசி பார்ட் பார்க்க போறோம். ஏற்கனவே 2 பார்ட் பார்த்துட்டோம். இப்ப கடைசி பார்ட். ஸோ இதுவரைக்கும் பாபா சொன்னதெல்லாம் என்னன்னா, குறிப்பா கடைசியில வந்து உங்களுடைய கண்ணு, நெத்தி, வாய் இது ஆ, வந்து எவ்வளவு அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணணும். அதன் மூலம் நீங்க கூப்பிடாமலே மற்றவர்கள் ஈர்க்கப்பட்டு வரணுன்ற. அப்படின்னா ம், இனிமையான வார்த்தைகள், தூய்மையான பார்வை, ஆத்ம உணர்வு இது வந்து உங்களுடைய ஒவ்வொரு நரம்புலையும் ஊடுருவி இருக்கணும்ன்றார். ஸோ ம். பாபா சொன்ன அத்தனையும் அந்த அளவுக்கு அரைச்சு உள்ள போடுங்கன்றார். இல்லையா? அரைச்சு இழைச்சி மருந்துக்கு காயம் பூசுவாங்க. அப்பதான் உள்ள ஆமா, போய் கியூர் ஆகும்ட்டு. அந்த மாதிரி ஆமா, உங்களுக்குள்ள ஆமா. அரைச்சு விடுங்கன்றார் பாபா. ம், ஸோ இந்த பட்டியில இருந்து நீங்க எப்படி வெளியில வரணும் அப்படின்னா, இந்த தெய்வீக குணங்களை பிரத்யக்ஷ ஸ்வரூபத்தில் காட்டியே தீருவேன்ற அந்த சத்திய பிரமாணத்தோட வெளியில வாங்கன்ற. இந்த பட்டி ம். முடிஞ்சு வரும்போது வேற ஒரு மனிதனாக நீங்க வரணும் ஆ, அப்படின்னு சொல்றாரு. ஸோ எந்த அளவுக்கு நீங்க பாபாவை வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்களே வெளிப்படுவீங்கன்ற. ஏன்னா ம், பாபாவை எப்படி வெளிப்படுத்த போறீங்க? உங்களை பார்த்தா பாபா தெரியணும். அந்த மாதிரி குணத்தினால வெளிப்படுத்த போறீங்க. அப்பதான் உங்களையும் மற்றவர்களுக்கு தெரியும்ன்ற. இயேசு சொன்னார்ல, ம். பிதாவை கண்டவன் என்னை கண்டான். அவரை வந்து கடவுளாகவே நினைத்ததற்கு காரணம் அவருடைய குணாதிசயம் அப்படி இருந்ததாக அதுல சொல்லப்பட்டிருக்கு. ம். அதனாலதான் கடவுளுக்கு ஈக்குவலா வச்சிருக்கிறாங்க. ஆமா. ஆம். அப்ப கடவுளின் வெளிப்பாட்டுல தான் உங்களுடைய வெளிப்பாடே அடங்கி இருக்குதுன்ற. ம், ஸோ கடவுளுக்கு சமமா நீங்களும் ஆகி மற்றவர்களையும் மாத்தணும். ம், புரிஞ்சுதா? இந்த குழு சாதாரண குழு இல்ல, நினைத்த எதையும் சாதிக்கும் குழு. இந்த பெட்டிக்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரி குழு. ம். நீங்க நினைத்தால் உலகத்தையே கூட மாத்த முடியும். அந்த அளவுக்கு சக்திசாலியான ஆத்மாக்கள். ஆ, அதனால இப்ப உங்களுக்கு இருக்க வேண்டிய சக்திசாலி எண்ணம் என்ன? நான் வேறொருவனாக வெளியில் வரணும். இந்த சத்தியுகத்தின் தேவதையாக வெளியில வரணும். அதுல கவனம் கெடுங்கன்றார். ஏன்னா ஆக்சுவலா இன்னைக்கு சூத்திரனா ம், சூத்திரரா இருக்கிறவங்க போய் பிராமணனா மாறி அதுல இருந்து தேவதை அளவுக்கு உயரணும் நம்ம. கண்டிப்பா. ஷிப்ல போற மாதிரி ம், 84 பிறவி எல்லாம் தாண்டி முன்னாடி போகணும். அந்த correct. அளவுக்கு நம்ம குணத்தை மாத்திக்கணும். ம், நம்ம திருஷ்டி விருத்தி எல்லாத்தையுமே உள்ளுணர்வு, குணங்கள், வார்த்தைகள், பார்வை எல்லாத்தையும் அந்த அளவுக்கு மாத்தணும். அப்பதான் ம், அப்பாவை வெளிப்படுத்த முடியும். அப்பாவை வெளிப்படுத்தினா நான் உன்னை வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு. கண்டிப்பா. இன்னைக்கு தேவதையா. இன்னைக்கு சாக்கார முரளியில சொல்றாரு, உடலற்ற ஆத்மாவாக உணருங்கள். இப்ப உடம்பே கிடையாது. இப்ப உடல் சார்ந்த அந்த குணம் இருக்கக்கூடாது. சரியா? உடல் சார்ந்த உறவு இருக்கும்போது அந்த உறவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். அதனாலதான் உடலே கிடையாது. வெறும் ஆத்மா. பாபா ம், ஆத்மான்னு உணருங்கன்றதுடைய அர்த்தமே உடலற்ற ஆத்மான்னு அர்த்தம். புருவ மத்தியில இருக்கிற ஆத்மான்னு அர்த்தம் கிடையாது. ம், அப்ப இன்னும் இந்த ஆத்மாவை போய் உடம்பை எடுக்கல. அப்ப எடுக்கிறதுக்கு முன்னாடி சாய்ஸ் கொடுக்கிறார். நாராயணன் உடல் இருக்குது, வெட்டியான் உடல் இருக்கு, வரிசைக்கிரமா நிறைய உடல் இருக்கு. எதுல வேணாலும் ம், நீ பிரவேசிக்கலாம். தகுதி அடைந்தால். தகுதி அடையணும். அப்ப இந்த பட்டியில இருந்து வெளியில வரும்போது நாராயணனா வெளில வா, லக்ஷ்மியா ம். வெளியில வா அப்படின்னு சொல்ற. so அந்த அந்த லட்சியத்துல அசரீரி பயிற்சி அந்த அசரீரி பயிற்சி பிரதர். இப்ப ம், நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா ம், நம்ம திடீர்னு அந்த உருவத்தை மறந்துட்டு ம், புருவ மத்தியில இருக்கிற ஆத்மாவா ஒரு செகண்ட் நினைச்சு பார்க்கணும். ம், உடம்பு மறைஞ்சிடணும். இந்த ஹைட்ல சேர்ல இந்த ஹைட்ல ஒரு புள்ளி இருக்கு ம், அப்படின்னு ஒரு செகண்ட் நினைச்சிட்டு அப்புறம் திருப்பி உடம்ப நினைச்சுக்கலாம். இப்படி ம். மாறி மாறி செய்யும்போது கரெக்ட். ஒரு ஒளிப்புள்ளி இந்த இடத்துல இருக்கு. இவ்வளவு ஹைட்ல ஒரு ஒளிப்புள்ளி இருக்குது. அதான் நான் அப்படின்னு நினைக்கணும். உருவத்த மறந்தோம்னா. அதுக்கப்புறம் திடீர்னு உடல்ல வந்த மாரி நெனச்சுக்கலாம். ஏன்னா, அது ம். ரொம்ப நேரம் நம்ம நினைக்க முடியாது. கண்டிப்பா. ஒரு அப் வினாடி உடல்ல இருங்க, ம். ஒரு வினாடியிலே உடலை விடுங்கன்ற. அப்பதான் ஆ. கடைசி நேரத்துல டக்குன்னு போக முடியும்ன்ற. அதே மாதிரி இது பரிஸ்தாவா ஒரு ஒரு நொடி இருங்க, பரந்தாமத்துல ஒரு நொடி இருங்கன்ற. டக்கு டக்குன்னு ம். அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வாங்க. அங் அடுத்தது சொர்க்கத்தையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். ஸோ இதுலயே ம். சுத்திக்கிட்டு இருக்கணும் நாரதர் மாதிரி திரிலோக சஞ்சாரி. ம். ஸோ அப்படி வரணும். இந்த இந்த கலியுகத்தையே அப்படித்தான் நீங்க மறப்பீங்க. அந்த ஆ. பயிற்சி பண்ண பண்ணதான் இது இது ஃபுல்லா மறக்கும்.
அதுவும் இன்னைக்கு ம். சம முறையில் சாக்கார் முறையில் கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு உலகமாவே இருக்கணும். வேற யாருமே இல்லைன்னும் போது உங்களுக்கு எப்படி நினைவு எங்கேயும் போகும்? இருக்கிறதே அவ்வளவுதான், உலகம் அழிஞ்சிச்சு. 2 பேர் ஆமா. தான் இருக்கிறோம், அப்பா நானு. ம். அவர் சொல்ற மாதிரி நம்ம பாட்டுக்கு நடந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மற்றபடி மற்ற எல்லாம் இறந்துட்டு பேயா அலையுறாங்க. பேய் கூட எப்படி சண்டை போட முடியும்? இன்னொன்னு நம்மளுக்கே உடம்பு கிடையாது. எப்படி சண்டை போட முடியும்? இல்லையா? வெறும் ஒலி புள்ளி. அப்ப அதோடைய நடிப்பா அது நடிக்குது. அமைதியா கண்டிப்பா. இருங்க. ம். இல்லையா? ஒரு உடம்புக்குள்ள 50 ஆத்மா பூந்துச்சுன்னா 50 ஆத்மாவும் ஒவ்வொரு நடிப்பை காட்டும். நம்மளால என்ன பண்ண முடியும்? உள்ள எது நடிக்குதுன்னே தெரியாது. ஆ. ஆனா பாபா சொல்றாரு, அதோடைய நடிப்பு பதிவானதை அது நடிக்கும். நடிக்குது. ம். அதனால உங்களுக்கு பாதிப்பு வருது, வரல, அத பத்திலாம் கவலை இல்ல. அதோடைய நடிப்பு அது நடிச்சே தீரும். நடிச்சது. அது ம். நடிப்பா அது நடிக்குதுன்ட்டு கம்முன்னு இருங்கன்ட்டு. இப்ப ம். என்னுடையதுன்னு ஒண்ணுத்த நீங்க புடிச்சிட்டாலே அகங்காரமும், அதிகாரமும் செலுத்த ஆரம்பிச்சிடுவீங்கன்றார். ம். அதுக்காக தான் விருந்தாளின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு முழு மாற்றத்தோட நீங்க வரணும். அனைவருக்கும் பிரியமானவரா இருக்கணுமே தவிர, குறிப்பிட்டவர்களுக்கு பிரியமானவர்களா இருந்துறக்கூடாது. ஆ அப்படி சொல்றாரு. ஸோ மதுபனை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா, கோடீஸ்வரனா இருந்தாலும், அமெரிக்க ஜனாதிபதியாகவே இருந்தாலும் உள்ள நுழைய முடியாது. ஏன்னா இது அன்புன்ற கோட்டுக்குள்ள வரணும். பாபா மேல அன்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே அங்க அனுமதி. இல்லையா? ம். அந்த அன்புக்குள்ள தான் பாப்தாதாவே இருக்கிறார். ம். ஸோ அதனால அவரு நான் உள்ள வரலன்னா நான் கழுத்தே அறுத்துக்கோனாலும் நீ அறுத்துக்கோ. இங்க வர முடியாது. அனுமதி கிடையாது. அப்படிங்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அன்பை சாக்கார ரூபத்துல கடவுள் கிட்ட பெறுவது சாதாரண விஷயமா? ஒரு உடல்ல வந்து அன்பை கொடுக்கிறாருன்னா சாதாரண விஷயமா? எல்லாருக்கும் கிடைச்சிடுமா? நேத்து முறையில ம். சொன்னார் பாருங்க. என்னை தெரியல உனக்குன்னா, உன்னையும் எனக்கு தெரியாதுன்ட்டார். ஆமா. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இயேசு சொன்னாரு, உங்களை யாருன்னே தெரியாதுன்னு நான் கடைசியில சொல்லிடுவேன்ட்டு. ஆனா பாபா இப்ப என்ன சொல்றாரு? என்னை தெரிஞ்சுக்க கூட ஒரு குழந்தைக்கு வந்து பொறுமையோ, நேரமோ இல்லன்னா, அந்த குழந்தைய தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லன்ட்டார். அவசியம். ம். முடிஞ்சு போச்சு. அதான் கைவிட்டீர். கடவுளே என்னை ம். கைவிட்டீர் அப்படின்னு கேட்டுக்க வேண்டியதுதான். கைவிட்டுட்டேன். நீ கைய ம். புடிக்கவே இல்லையே, அப்புறம் எங்க நான் கைவிடுறது? கைவிட்டுட்டேன். ஆமா. இவங்க தான் போய் புடிக்கணும். இல்லையா? ம். So, அப்ப அதோடைய அருமை அதையும் சொல்லியிருக்காரு பாருங்க. பாபாவுடைய அருமை உங்களுக்கு இப்ப தெரியாது. கடைசியில உங்க கால்ல அழுதுட்டு வந்து விழுவாங்க. ஒரு துளி கூட ம். எங்களுக்கு அந்த ஞான கடல்ல இருந்து கிடைக்கல. நீங்க அந்த கடலையே குடிச்சிட்டீங்களே அப்படின்ட்டு விழுவாங்க. அப்ப தெரியும் ம். உங்களுடைய அருமை எப்படி உங்களுக்கேன்றார். ஆ. ம். சம முறையில நேத்து முறையிலையும். இப்ப பாபா சொல்றாரு, இன்னும் போக போக சாரி. ஆக்சுவலா அதுதான் இப்ப வருது. ஓ! இதையே நம்ம 2 தடவ எடுக்கிறதுனால சாக்கார முறையிலே நினைச்சிட்டோம். இதுல தான் வருது. இன்னும் போக போக மற்றவர்கள் அழுது உங்க கால்ல விழுவாங்க. ஏன்னா, இந்த கடவுளின் அன்பின் ஒரு துளி ம். கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த ஒரு துளி உங்ககிட்ட பார்த்த உடனே உங்க கால்ல விழுந்துருவாங்கன்ற. இருந்துரும். ம். எப்படி இருக்கும் அது? ஸோ ஏன்னா, அந்த ஞான கடலையே நீங்க குடிச்சிட்டீங்க. உங்களுக்குள்ள புடிச்சு. நிரப்பிட்டீங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு துளி கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ம். ஸோ அப்ப அந்த அந்த கடலின் சொரூபமா நீங்க மாறணும். ம். இல்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்றது சாதாரண வார்த்தையே கிடையாது. கடவுள் ஆமா. இல்லாத குறையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும்ன்ற. ம். பிரம்மா பாபா இல்லாத குறையை நீங்க தீர்த்து வைங்க. மாஸ்டர் பிரம்மா நீங்க தானேன்ட்டார். ம். அதே மாதிரியே ஆகி காட்டுங்கன்றார். அவரை தானே ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ம். ஏன்னா கடவுளோடு அனைத்து உறவுகளாலும் நீங்க நிரம்பி இருக்கிறீங்க. கடவுளோட குழந்தையா இருக்கிறீங்க, கடவுளோட மனைவியா இருந்திருக்கிறீங்க, கடவுளோட சகோதரனா இருந்திருக்கிறீங்க. எல்லா உறவிலும் இருந்த அந்த பாக்கியம் உங்களுக்கு மட்டுமே. இந்த ஒரு ம். பிறவியிலே பல பிறவியை நீங்க பண்றீங்க. காலையில அம்மாவா இருக்கிறாங்க, மதியம் அப்பாவா இருக்காரு. மாத்தி மாத்தி அந்த உறவுகள நண்பனா இந்த ம். இது வந்து வேற யாராலும் முஸ்லிம்கள் கிட்ட சொன்னா, அதெல்லாம் கிடையாது. கடவுள் கடவுள் தான். அவர் அப்பாலாம் கிடையாது. அவர் டீச்சர்லாம் கிடையாது. மாலிக். அப்ப அவங்களுக்கே வந்து அந்த இதை எடுக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லன்னு சொல்லிடுறாங்க. முடிஞ்சு போச்சு. கரெக்ட் தான். உங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு இருக்குது. முடிஞ்சு போச்சு. இத இத முதல்ல ம். நம்ம தான் தேவதையா இருந்தோம். இப்ப இப்படி ஆயிட்டோம். நம்ம தான் தேவதையாக போறோம்ன்னு
இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. நீ ரொம்ப நெனச்சுக்கிற. என் தங்கச்சி ம். சொல்றா. அகங்காரத்துல ஆடுறடா நீன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. உன்னையே சாமின்னு சொல்லிக்கிற. நான் எப்ப சாமின்னு சொன்னேன்? ஆ. ஆமா. அடுத்தது கடவுளோட சாப்பிடுற பாக்கியம் நமக்கு தான் கிடைச்சிருக்குது. அதனால ம். தான் கடவுளுக்கு படைச்சிட்டு சாப்பிடுற பழக்கம் பக்தியிலும் இருக்குது. ஆனா அந்த பாக்கியம் முஸ்லிம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இல்லாததுனால அத படைச்சத நாங்க சாப்பிட மாட்டோம். அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. மன்னிச்சிடு பிதாவேன்னு நம்ம தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. ம். ம். அப்ப இந்த நாடகத்துல இவ்வளோ பெரிய பாக்கியத்தை நீங்க அடைஞ்சிருக்கிறீங்கன்ற அந்த போதையிலே இருங்கன்ற. இல்ல வெளி உலக போதை இருக்குது. ஒருத்தர் புகழ்ந்துட்டாங்கன்னா அப்படியே மைண்ட் எல்லாம் அதிலேயே மூழ்கி கிடக்கும். இல்லையா? அதே மாதிரி லவ் பண்ணாலும் அந்த போதை. திட்டுனாலும் அது அது அதுவும் திரும்ப 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 ஓடிக்கிட்டு இருக்கும். அதுவும் ஓடிட்டே இருக்கு. ஆ. சோ அப்ப உங்களுடைய உயர்ந்த பாக்கியம் திட்டுனா கூட அது திட்டும்போது அது நிகழ்காலம். எதிர்காலத்துல அவன் எனக்கு மாலை போட்டு வணங்க போறான். அதை பாருங்க. அதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிறான். இங்க நடக்கிறதுக்கெல்லாம் அடுத்து என்னன்றது உங்களுக்கு டக்கு டக்குன்னு கண்ணுக்கு தெரியுது. ம். ஆஹா! இவன் என்னுடைய விசுவாசமான வேலைக்காரனா இருப்பான் போல இருக்குதே. அதனாலதான் இவ்வளவு துக்கம் கொடுக்குறான். இல்லையா? இல்லாட்டினா கணக்கு இல்லாம ஏன் வரப்போறான்? அது உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். இவங்க ச நம்ம பக்தரா இருக்கோம். அது ம். அஞ்ஞானியா இருந்தா இவங்க நம்ம பக்தரா வரப்போறாங்க. பக்தர். அதனால தான் இப்படி படுத்துறாங்க. இல்லாட்டினா கடைசி சொர்க்கத்துல நேரத்துல வேலைக்காரர்கள். விசுவாசம் முடியும்போது அப்படித்தானே நடக்கும். காட்சியும் கிடைக்கும். உனக்கு அப்பவே அப்பவே மயிலாட்டம் பூஜை பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஆரம்பிச்சுருவாங்க. ம். சோ அப்ப எப்ப இந்த லட்சியத்தை எப்பவுமே உங்க முன்னாடி வச்சிருக்கிறீங்களோ, அப்ப தானாகவே அதற்கான பிரதிபலனை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. பாபாவ நம்மள இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா, அதுக்கு பிரதிபலன் அவர் எதிர்பார்த்தது எல்லாமே அவருக்கு சமமாகிறது மட்டும்தான். இல்லையா? தானாகவே அவருக்கு சமம் ஆகணும் அப்படின்னு தோணிடும். இத்தனை பேர் உயர்த்துறாங்க. ஒரு இசைவாணின்னு ஒரு பொண்ணு வந்து ஆ, அந்த நாஸ்திக பாட்டு ஐயம் சாரி ஐயப்பா பாடிச்சு. அந்த பொண்ணு வந்து 18 வருஷமாக லைட் மியூசிக்ல சினிமா பாட்டுலாம் பாடிட்டு இருந்திருக்கு. அப்பலாம் ஃபேமஸ் ஆகல. ஆ. வா ரஞ்சித் ட்ரூப்ல வந்தோனே ஃபேமஸ் ஆயிட்டாங்களாம். அதனால எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே அவர்தான். அப்படின்ட்டு இப்ப போய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க மனுஷனுக்கு. ம். ஆனா நமக்கு 5000 வருட வாழ்க்கை கொடுத்ததே அவர்தான். ஆனால் அவரு வந்து அவரோட வாழக்கூடிய பாக்கியமும் நமக்கு தான் கிடைச்சிருக்குது. அப்ப இது இருந்துச்சுன்னா நீங்க இதுக்கு பிரதிபலன் என்ன கொடுப்பீங்க? இதனால நம்ம தான் துக்கத்துல இருந்து தப்பிக்கிறோம். சுகத்தின் உச்சத்தை அடையிறோம் அப்படின்னு சொல்றாரு. செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. காரணத்தோட தான் பாபா இதை 2 தடவை படிக்க வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆ, ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பிரதர்.